வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐபிஎல் உடைய 17th மேட்ச் சரிங்களா. ஸோ மேட்ச் யாரா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சிஎஸ்கே விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் சரிங்களா. சிஎஸ்கே உடைய பாசிபிள் பிளேயிங் 11ல யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபாதி, ருத்ராஜ் கைக்வாட் இன்ஜூரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பட் அவருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். கான்வே, விஜய் சங்கர், MS தோனி, சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, அஸ்வின், N அகமது, K அகமது, M பத்திரனா சரிங்களா. சோம் பிளேயிங்ல வந்து 12 பேர் தான் வராங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜே பிரசர் மெக்ரூக், ஃபேப் டு பிளஸி, அபிஷேக் போரல், KL ராகுல், ஸ்டீவ் ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல், அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம், மிச்சில் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், மோகித் சர்மா, முகேஷ் குமார் சரிங்களா. ஸோ இவங்கெல்லாம் இன்னைக்கு பிளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இப்போ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கைக்வாட் வந்தா அவர் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி அவர் இல்லை அப்படின்னா அவர் விட்டுருங்க. ஸோ ரச்சின் ரவீந்திரா 1, MS தோனி 2, ஜடேஜா 3, ரவிச்சந்திரன் அஸ்வின் 4, K அகமது 5, N அகமது 6 சரிங்களா. ஸோ இந்த 6 பேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும் சரிங்களா. ஸோ பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா ஒரு பேட்ஸ்மேன் தான். ஸோ இந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆயிட்டார் அப்படின்னாலே சிஎஸ்கே ஈஸியாக தோத்துரும் சரிங்களா. ஸோ கேப்டனா நீங்க யாரை கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா கேப்டன் ஆகும், ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர் வந்து வைஸ் கேப்டன். ரவிச்சந்திரன் அஸ்வினை கொடுக்கல அப்படின்னா நீங்க K அகமதை இன்னைக்கு வைஸ் கேப்டனை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜே பிரசர் மெக்ரூக் 1, KL ராகுல் 2, ஸ்டீவ் ஸ்டப்ஸ் 3, அக்சர் பட்டேல் 4, அசுதோஷ் சர்மா 5, குல்தீப் யாதவ் 6 சரிங்களா. ஸோ மற்ற பவுலர்ஸ்க்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் டிசி பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஏவரேஜ் தான். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்கிறக்கு வாய்ப்பு அதிகம். இந்த 3 பேர்த்துல இருந்து ஏதாச்சும் ஒரே ஒரு பவுலர் மட்டும் தான் 2 விக்கெட் எடுப்பாரு. அது ஒன்றும் மிச்சில் ஸ்டார்க்கா கூட இருக்கலாம் சரிங்களா. அப்போ வந்து நீங்க டெல்லி கேபிட்டல்ஸ் எப்படி எடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிச்சில் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், அசுதோஷ் சர்மா, அக்சர் பட்டேல், KL ராகுல், ஜே பிரசர் மெக்ரூக் சரிங்களா. ஸோ இந்த 6 நீங்க எக்ஸ்ட்ரா கூட எடுக்கிற மாதிரி இருந்தாலும் டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருக்கிற பிளேயர்ஸை எடுத்துக்கோங்க சரிங்களா. ஓகே. ஸோ இதுல நீங்க யார் கேப்டனா கொடுக்கலாம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் இன்னைக்கு கேப்டனா கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மிச்சில் ஸ்டார்க்கையும் கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு அளவான ஸ்கோரா தான் இருக்கும். அந்த ஸ்கோர் இவங்க ஈஸியா தான் அடிக்கிற மாதிரியும் இருக்கும் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சரிங்களா. ஸோ அதனால நீங்க இந்த மாதிரி டீம் செட் பண்ணாலே போதுமானது. ஸோ முடிஞ்சா நீங்க பிரசர் மெக்ரூக் ஸோ அவரையே நீங்க கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க, அல்லது ராகுல கூட நீங்க கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ இன்னைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் இன்னைக்கு வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மேட்ச் ப்ரெடிக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஷூரா இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு பப்ளிக்கா சொல்லியிருப்பேன். சரி இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஸோ நான் இந்த பிளேயர்ஸை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணதுல இந்த டீமுக்கு ஃபேவரா இருக்கு. ஃபைனல் அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்ல உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் சரிங்க. இப்போ போன மேட்ச் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம LSG கொடுத்துருப்போம். ஸோ எல்லாருமே இந்த இங்கி பிங்கி பார்த்து ஸோ எல்லாமே ஃபேவரட் டீமாவே கொடுத்துட்டு இருப்பாங்க நிறைய பேர். நீங்க நிறைய இது நீங்க இந்த சோசியல் மீடியால நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா எந்தெந்த டீம் எல்லாம் ஃபேவரா இருக்கோ அதுதான் கொடுப்பாங்க. பட் அது ஒரு ரியாலிட்டிக்கா இருக்குமான்னு சரி எனக்கு தெரியல. பட் நீங்க சும்மா செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஃபேவரட் டீமே கொடுத்துட்டு வந்தவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல இந்த IPL சீசன்ல அவங்களுடைய இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஃபேவரட் டீமாவே கொடுத்து எப்படி பார்த்தாலும் இப்போ மும்பைக்கும் டெல்லிக்கும் விளையாண்டா உடனே மும்பை வின்னர், SRH டெல்லி விளையாண்டா SRH சரிங்களா. ஸோ இப்படியே தான் எல்லா டீம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த IPL பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பலத்தடியா கண்டிப்பா இருந்திருக்கும் சரிங்களா. நீங்க சும்மா நோட் பண்ணி பாருங்க தெரியும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு இப்போ நம்ம கொடுத்த ப்ரெடிக்ஷன் எல்லாமே நீங்களே செக் பண்ணி பாருங்க. ஸோ ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயா தான் கிடைக்குது. நீங்க எல்லாருமே வந்து டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ ப்ரெடிக்ஷன் ஃப்ரீ மட்டும் கிடையாதுங்க. எந்த பிளேயர்னால நம்ம டீம் ஜெயிக்கும், யாருனால நம்ம டீம் தோக்கும் அப்படிங்கிற வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா. ஸோ இந்த நம்ம கொடுத்த ஒரு நல்லா இருக்கும். இப்போ வெங்கடேஷ் ஐயர் கொடுத்துருந்தேன். ஸோ நமக்கு டெலகிராம்ல இருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் வர வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த டீம் ஸ்கோர் எப்படி இருந்திருக்கும். ஸோ அவர் இறங்கினதுக்கு அப்புறம் அந்த வின்னிங் ஸ்கோர் அதுதான். ஸோ அந்த 50 ரன் எப்படி கொண்டு வந்து கொடுத்தாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்குற பிளேயர்ஸ்லயே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மேட்ச் வந்து எந்த இடத்துல ஆட்ஸ் ஏறும், எந்த இடத்துல ஆட்ஸ் இறங்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நீங்க அதை வச்சே கட்டலாம் சரிங்களா. நீங்க அதை வச்சு நீங்க பெருசா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த பிளேயர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இந்த பிளேயர்ஸ் வந்தா இங்க இருந்து நமக்கு ஆட்ஸ் வரும். இதுதான் ரியல் லாஜிக்காவும் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேப்டன் ஹாரோஸ்கோப் வச்சு நம்ம பாக்குறது கிடையாது. ஸோ அதனால இப்போ கேப்டன் ஹாரோஸ்கோப் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் டாஸுக்காக மட்டுமே சரிங்களா. ஸோ நீங்க 2 days மட்டும் டைம் கொடுங்க. கண்டிப்பா இந்த டாஸ் ப்ரெடிக்ஷன் இது உண்மையாவே ஒர்க் ஆகுதா இல்ல இதுவும் இங்கி பிங்கி பாங்கியான்னு சொல்லிட்டு நான் அதுவும் உங்களுக்கு நான் ரியலிஸ்டிக் பண்ணி காட்டுறேன் சரிங்களா. ஸோ முடிஞ்சா இப்போ நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்.
அது அது ஏதாச்சும் ஒரு வகையில லாஜிக் இருக்கா அப்படிங்கிறது மட்டும் நான் கிளியர் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அதோடைய உண்மைத்தன்மையும் கண்டிப்பா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே. ஸோ நீங்க இது பேஸ்ல இன்னைக்கு டீம் எடுங்க, ஒரு நல்ல டீமா அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அவ்வளவுதாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப ஒருவேளை சிஎஸ்கே நீங்க வேற யாரையாச்சும் எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சிவம் துபே வேணா எடுத்துக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற மாதிரி இருந்தா எடுத்துக்கோங்க. பத்திர்னா பாத்தீங்க அப்படின்னா டெத்துல, சரிங்களா? ஸோ கடைசி ஓவர்ல வந்து ஒரு 6 பாலுக்கு ஒரு 20 ரன் வேணும் அப்படின்னு சுச்சுவேஷன் இருக்கும்போது வேணா இப்போ பத்திர்னா பவுல் பண்ணால் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது செகண்ட் இன்னிங்ஸ்ல கடைசியில. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க அவ்வளவுக்கு அது எடுக்க வேணாம். சரிங்களா? ஸோ அவ்வளவுதான். ஸோ இதுல நீங்க யாராச்சும் எக்ஸ்ட்ரா எடுக்கணும் அப்படின்னா நீங்க அபிஷேக் போறல் இவரையும் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓவரால் பாத்தீங்க அப்படின்னா நீங்க டிசியில் இருக்கிற பேட்ஸ்மேன் மட்டும் ரொட்டேட் பண்ணி நீங்க எடுத்தாலே உங்களுக்கு ஒரு சூப்பர் டீம் அமையும். சரிங்களா? சிஎஸ்கே டீம் பிளேயர்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு டிசி டீம் இருக்கிற பிளேயர்ஸ் மட்டும் நீங்க ரொட்டேட் பண்ணுங்க. ஏன்னா இந்த டீம்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் அடிக்கிற மாதிரி. ஸோ நமக்கு ஜாதகப்படி, சரிங்களா, ஜாதகப்படி ஒருத்தர் போனா ஒருத்தர் அடிக்கிற மாதிரி நமக்கு இதுல கொஞ்சம் நல்லாவே இருக்கு. சரிங்களா? ஸோ அதாவது வாய்ப்பு கிடைக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ இது இன்னும் மேலும் ஏதாச்சும் உங்களுக்கு புது அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இன்ஸ்டாவாகட்டும், இன்ஸ்டாவா எதுவாக இருந்தாலும் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் கொடுக்க எல்லா அப்டேட்டும் அதில் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம், ஆல்மோஸ்ட் நம்ம அதுல இருந்து கடந்து வந்தோம். இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம அந்த பிளேயர்ஸ்ல வந்து ஃபிளாப் பிளேயர்ஸ் எல்லாம் தனியா ஃபில்டர் பண்ண தெரிஞ்சிருச்சு. அதுலயும் தப்பு நடக்குது. சரிங்களா? இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் ஒரு 75% நம்ம ஃபிளாப் சூரா நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சது. நல்லா ஆடுற பிளேயர்ஸ் ஒரு 90% கண்டுபிடிக்க முடிஞ்சது. கேப்டன் வைஸ் கேப்டன் அது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ 90% நம்ம பக்கத்துல இருக்கும். இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா என்னால துல்லியமா கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா என்னால அது முடியுங்கிற மட்டும் நான் கான்ஃபிடண்டா நம்புறேன். ஸோ அதுக்கான முழு முயற்சி நான் எடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ இன்னும் போக போக நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஆகட்டும், பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு தரமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். வேண்டாம் அப்படின்னாலும் அது அவங்களுடைய சொந்த விருப்பம். சரிங்களா? ஸோ எல்லாரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.